புறையும் காமர் சேவடி பவழத்தண்ட மேனி திகழொழி குன்றியைக்கும் ஒடுக்கை குன்றின் நெஞ்சு எரிந்தாம் சுடர் நெடுவேல் கேவலம் கொடியோன் காப்ப ஏமுவைகள் எய்கின்றால் உலகே உலகலாம் ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொழி வாழ்த்தி வணங்குவாம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பின் அணிந்தவரான் அடி போற்றி வாழி திருநாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதர் ஊரர் தாழ் போற்றி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஓம் சிறு அருள்மிகு திருச்செந்தூர் திருமுருகன் தனிப்பெரும் கருணையினாலே அடியேன் வளவர்கோன் பாவை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற முன்வந்துள்ளேன். இந்த அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் உடனுரை அருள்மிகு காந்திமதி அம்மாள் திருக்கோவிலின் ஆணி தேர் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. வளவர்கோன் பாவை என்ற தலைப்பு ஏனென்றால் இது பெரிய புராணத்தில் மிகச்சிறந்த தலைப்பு. ஒரு பெண் அரசினுடைய புரட்சிகரமான பணி, அதுதான் வளவர்கோன் பாவை. வளவன் என்று சொன்னால் சோழ அரசன், பாவை என்றால் மகள். மெய்யன்பர்கள் அருமையாக தேவாரம் போன்ற பாடல்களை பதியங்களை பாடியது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அருமையாக இப்படித்தான் சிவனடியார்கள் பெருக வேண்டும். அதில் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அதாவது வளவர்கோன் என்று சொன்னால் சுருக்கமாக சில செய்திகள் மட்டும்தான் சொல்லணும். முழு செய்தியும் சொல்லணும்னா 3 மணி நேரம் ஆகும் சொல்லிட்டேன். அதனால் ஒரு சில செய்திகள். யார் இந்த வளவர்கோன் பாவை? மங்கையர்க்கரசி யார்? இவள் யார்? சோழ நாட்டு அரசனுடைய மகள். இவள் பெயர் என்ன? மாணி. எங்கே வாழ்க்கைப்பட்டாள்? பாண்டியனுக்கு, நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டியனுக்கு வாழ்க்கைப்பட்டவள். இவளுடைய செய்த புரட்சி என்ன என்று சொன்னால், நம்முடைய பாண்டியன் சைவ சமயத்தில் நின்று பணிகளை செய்தவன் சமணர்களால் ஈர்க்கப்பட்டு அவன் சமணனாக மாறினான். பாண்டிய நாடே சமண மாடனாக மாறிவிட்டது. யாரும் திருநீர் பூசக்கூடாது, திருநீர் பூசி வெளியே வரக்கூடாது. அவன் சமணன், இவனை திருத்த வேண்டும் என்று மனைவி நினைக்கின்றால். மங்கையர்க்கரசி, மங்கையர்களுக்கெல்லாம் அரசி. அவள் செய்த பணியை சேக்கிழார் ஒருவன் ஒரு பாடலில் மங்கையர்க்கரசி 63 நாயன்மார்களில் ஒருத்தி. 63 நாயன்மார்களில் ஒரு. இன்னும் பாருங்கள், ரொம்ப ஒரு அருமை. சேக்கிழார்வர்மன் பாடியது 63 சிவனடியார்கள், 9 தொகை அடியார்கள், மொத்தம் 72. இறைவன் அவர்களுக்கு சிவபெருமான் சேக்கிழாருக்கு அருள்பாலித்து உலகலாம் என்று ஆரம்பி என்று அடியெடுத்து கொடுத்து பாடினார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியும் நிலவுலாவிய நேர்மலிவேணின் அந்த பாடல் எழுத்துக்களை எண்ணினால் 72, எழுத்துக்களை எண்ணினால் 72, நாயன்மார்கள் 72. எவ்வளவு! அதான் இறைவனுடைய திருவருள். அந்த சேக்கிழார்வர்மன் பாடினார் மங்கையர்க்கரசி. எப்படி பாடு? மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கொழுந்து வழக்கை மாணி. மாணி என்பது அவர்களுடைய இயற்பெயர். பாண்டி நாட்டுக்கு வந்த பிறகு மங்கையர்க்கரசி மங்கையர்களுக்கெல்லாம் அரசியானாள். வளவர் திரு குலக்கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணினாடாள். செங்கமல திருமடந்தை கண்ணினாடாள். தென்னர் குல பழி தீர்த்த தெய்வ பாவை. தென்னர் குல தென் பாண்டி நாட்டினுடைய பழி தீர்த்த தெய்வ மகள். எங்கள் புரான் சண்பையர்கோன் செய்த தொண்டின் அருளினாலே இந்த இருந்தமிழ்நாடு ஊற்ற தீங்கினை தங்கள் பொங்கொழிவன் திருநீற்று ஒளி பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மாள் போற்றலாமே. மங்கையர்க்கரசின் அவள் திருநீரை தமிழ்நாடு முழுவதும் திருநீரை பரப்பியவள் மங்கையர்க்கரசி. தமிழ்நாடு முழுவதும் சைவத்தை பரப்பியவள் மங்கையர்க்கரசி. யாரை வைத்து? செண்பையர்கோன் அருளினாள். செண்பையர்கோன்னா திருஞான சம்பந்தர் அருளினாலே அங்கே
சமணத்தை நீக்கி சைவத்தை பரப்பி அனைவரும் திருநீர் பூச வச்சால் அவர்களுடைய திருவடியை யார் ஒருவர் போற்றுகின்றார்களோ அந்த போற்றுகின்றவர்களுடைய திருவடியை நான் என் தலையில் வைத்துக் கொள்வேன். சேக்கிரார் சொன்னார். மங்கையர்க்கரசியை யார் ஒருவர் போற்றி வணங்குகின்றார்களோ அவர்களுடைய திருவடியை நான் வணங்குகின்றேன். சேக்கிரார் சொல்றார். அவ்வளவு மங்கையர்க்கரசி புரட்சிகரமான பாண்டி நாட்டுடைய கௌரவத்தை காப்பாற்றினார். என்னாச்சு? பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் பாரு, நின்ற சீர் நெடுமாறன் அவன் சமணத்தில் சேர்ந்து கூன் பாண்டியன் ஆயிட்டான். உடல் முதுகு கூணல் ஆயிடுச்சு. இவனை திருத்தி பார்த்தால் முடியவில்லை. ஆதலால் பாண்டி நாடு முழுவதும், அது மதுரையை பார்த்தா எல்லாரும் சமணர்கள், மதுரை சுற்றி இருக்கக்கூடிய 8 மலைகளில் சமண முனிவர்கள் இருந்து கொண்டு சமணத்தை பரப்பிக்கிட்டு இருக்கான். யாராவது திருநீர் பூசி விட்டா, அட பாவி, திருநீர் பூசி விட்டு, திருநீர் பூசி உன்னை, சாம்பல் பூசிய உன்னை, சுடுகாட்டு சாம்பல் பூசிய உன்னை நான் பார்த்து விட்டேன், கண்டுமுட்டுன்னா. அதனை கண்டுமுட்டு உன்னை பார்த்ததனால் நான் கெட்டு போனேன், தீட்டு ஆகிவிட்டது. ஆதலால் நான் விரதம் குறித்து விரதம் இருக்க வேண்டும் பட்னியாக. திருநீரை பார்த்ததுக்கு அவன் என்ன இருக்கணுமா? விரதம் இருக்கணுமா? எவனாவது இப்படி நான் திருநீர் பூசியவனை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சமணன் ஒரு மணி சுட்டா அவன் சொல்லான் கேட்டு முட்டும்பேன். அப்படின்னா நீ அந்த திருநீர் பூசியவனை பற்றி சொன்னதுனால நான் கேட்டு நானும் தீட்டாகிவிட்டேன், அதனால் கேட்டு முட்டு. இப்படி இருந்தது. என்ன செய்வது? 2 பேர் தான் இந்த சைவத்தை வளர்ப்பதற்கு தீவிர முயற்சி. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார் என்று சொல்லக்கூடிய அமைச்சர். சுருக்கமாக சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல முடியும்? 3 மணி நேரம் பேச வேண்டியது. இருந்தாலும் 1-2 நிகழ்ச்சியில் மட்டும். திருஞான சம்பந்தர் அங்கே வேதாரண்யத்தில் இருக்கின்றார். அவரை அழைத்து வந்து விட வேண்டும். அவரால் தான் முடியும் என்று நினைத்தால் மங்கையர்க்கரசி ஆள்களை அனுப்பினார். அங்கே போய் அழைத்த உடனே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர் 2 பேரும் இருந்தாங்க. சொன்ன உடனே மதுரைக்கு வருகின்றேன் என்று சொன்னார். பிள்ளைவாள், இன்னும் நாள் சரியில்லை, சமணர்கள் மோசமானவர்கள், அவர்கள் கொடுமைக்காரர்கள், கொன்று விடுவார்கள், அப்படிப்படும் நாளும் கோளும் சரியில்லை என்பதற்காக வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற அந்த பாடலை கோளறு பதித்து பாடினார். உடனே வந்தார். வருகின்றார். மதுரை கிட்ட வந்த உடனே தூதுவர்கள் ஓடி போய் அங்கே மங்கையர்க்கரசு குலச்சிறையார் சொன்ன உடனே குலச்சிறையாரை போய் அழைத்து வரும். நான் கோயிலில் இருக்கின்றேன், நீ போய் அழைத்து வரணும். உடனே மங்கையர்க்கரசி கணவன்கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு உரிமை, என் விஷயத்தில் நீ தலையிடாத, உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், அப்படி ஒரு விஷயம் உண்டு. அதனால் ஆணை மட்டும் என் முன்னால் அந்த சாம்பல் பூசிடாத. அதனால் அவள் என்ன செய்தா தெரியுமோ? கணவன் மனசு நோகக்கூடாது என்பதற்காக தினந்தோறும் திருநீரையும் குங்குமத்தையும் திருமாங்கல்யத்தில் தடவிக்கொள்வாள். அப்படிப்பட்டவர் மங்கை இருக்கு. நம்ம ஞான சம்பந்தரை போய் அழைக்க போய் விட்டார் குலச்சிறையார். இவர் கோயிலுக்கு மங்கையர்க்கரசியார் ஆலவாய் அண்ணலுடைய சொக்கநாதர் கோயிலுக்கு வந்துட்டார். வந்தவொடனே இறங்கினார். முத்து பல்லக்கு, இறைவன் கொடுத்த பல்லக்கு. அதை வழக்கம் சொன்னோன்னு 1/2 மணி நேரம் முடிஞ்சு போகும். அதனால் அது முத்து பல்லக்கில் இறங்கின உடனே குலச்சிறையார் காலில் விழுந்து வணங்கி வரவேற்று அழைத்து கொண்டு வருகின்றார். அந்த உடனே அம்மையார் வழிபட்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டு இருந்தார். ஞான சம்பந்தரோடு ஏகப்பட்ட செவினடியார் பின்னால் வராங்க. ஓம் நம சிவாய சிவசிவா சிவசிவா சிவா, ஒரே குரல் முழக்கம். உடனே உள்ள கோயிலுக்கு போனவர் திருஞான சம்பந்தர். என்ன அவர் என்ன வயசு இருக்குது தெரியுமா? 10 வயசு. 10 வயசு தான். 10 வயசு பாலகன். 3 வயசில் ஞானம் பெற்றான். 3 வயசில் ஞானம் பெற்றான். ஞான பழம், முருகனுடைய அவதாரம், வழுதி கூன் நிமித்த பெருமாளேன்னு சொல்வார் அருணகிரிநாதர். கூன்பாண்டியனுடைய அந்த கூணலை நிமிர்த்தியவன் அப்படின்னு சொல்லி முருகனை சொல்லுவான். அவனா நிமித்தினா ஞான சம்பந்தர் வேறு, முருகப்பெருமான் வேறு. 2 பேரும் முருகன் அவதாரம். ஞான சம்பந்தர்
இது அருணகிரிநாதர் சொல்கின்ற பல பாடல்கள் சொல்லியிருந்தார். விழுந்தார். ஆளவாய் அழகனை பார்த்து கால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். இதை பார்த்துக்கிட்டே கையில் மேலே தூக்கி மங்கையர்க்கரசர் அப்படியே அழுது கண்ணீர் அருவி பெருகி கொண்டிருக்கிறது. கண்ணீர் அருவி பெருகி கொண்டிருக்கிறது. இவர் ஞானசம்பந்தர் எழுந்து நின்று பார்க்குறாரு. அருவி பெருகி ஓடுது. இவருக்கு ஞானசம்பந்தருக்கு அப்படின்னா மங்கையர்க்கரசியார் எங்கே இருக்கின்றான்னு கேட்டார். அவர் ஏற்கனவே மங்கையர்க்கரசியார் பற்றி பாடினார். யார்? அந்த பல்லக்க விட்டு இறங்கவுன்னு மங்கையர்க்கு அரசி வளவர் கொண்பாவை வரிவளை கை மட மாணி மங்கையர்க்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கை மடமாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாடொடும் பரவே பொங்கல் ஒருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. என்ன அருமை! இதில் ஆளவாய் கோபுரத்தை பார்த்த உடனே ஞானசம்பந்தர் பண்ணார். இந்த ஆளவாயா? இதுதான் ஆளவாயினுடைய கோபுரமா? இதுதான் கோயிலா? யார் வழிபட்ட கோயில்? மங்கையர்க்கரசி பங்கைய செல்வி பணி செய்து நாள்தோறும் வழிபடுகின்ற கோயிலா இது? எது? மங்கையர்க்கரசி வழிபட்ட கோயிலா இது? பாரதியார் பிறந்த ஊரா இது? எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம்னா என்ன அர்த்தம்? எட்டயபுரம் பாரதியாரால் பெருமை, மங்கையர்க்கரசினால அந்த கோயிலுக்கு பெருமைங்கிற மாதிரி பாடினார். பாடினு உடனே தாயில் மங்கையர்க்கரசின் மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தருடைய திருவடிகளை விழுந்து வணங்கி கண்ணீர் பறிக்கி நானும் என் பதியும் என்ன தவம் செய்தோமோ தங்களை பார்த்தோம் என்று சொன்னார். சரி, உடனே தங்குவதற்கு ஏற்பாடு, மடம், தங்குவதற்கு மடம் குளச்சிராஜ் தங்கிட்டார். உடனே இங்கே சமணர்கள்லாம் ஐயோ ஒரு சின்ன பையன் வந்துட்டான், இதோ சாம்பல் பூசிய வந்துட்டான், நம்மளோட போரிட போகிறான், வாதம் செய்ய போகின்றானாம், ஆதலால் நாம் அரசனிடம் போய் சொல்வோம் என்று அரசனிடம் போய் சொல்கிறாங்க. எப்படி? அரசே, சாம்பல் பூசிய ஒரு சிறுவன் வந்திருக்கின்றான், பல அடியார்களோடு நம்மை வாதில் வெல்வதற்காக வந்திருக்கின்றான், என்ன செய்யலாம் அப்படின்னா? என்ன செய்யலாம் என்று நீங்களே சொன்னான். அவன் தங்கியிருக்கின்ற மடத்துக்கு தீ வைத்து விடுவோம் அப்படின்னா. என்ன சமணர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சமண மத கொள்கை எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது, சமண மத கொள்கை. அதனால் மயிர்பிழி வைத்திருப்பார்கள். அப்படியே தெருவாப்பை பெருக்கிட்டே போக, ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள் இருந்து காலை வந்து செத்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட கொள்கை படைத்தவர்கள் அவ்வளவு. ஆனால் கொள்வதற்கு அரசர் யாரையும் கொள்வதற்கு பயப்பட மாட்டேங்கிற இந்த சமணர்கள். கொள்கை வேறு, அவர்களோட செயல்பாடுகள் வேறு. அப்படியே உடனே என்ன செய்யணும்? மடத்துக்கு தீ வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அரசன் கட்டளையிட்டு விட்டான். இதோ சென்று இரவு 12 மணிக்கு திருஞான சம்பந்தர் தங்கியிருக்க மடத்துக்கு 12 மணிக்கு போய் தீ மந்திரம் விட்டு தெய்வ மந்திரம் சொல்லி தீ வைக்கணும், மந்திரத்தினால் தீ பிடிக்கணும் அப்படின்ட்டான். மந்திரத்தை சொல்லி பார்த்தாங்க, தீ பிடிக்க மாட்டேங்க. எங்கே சிவன்ல உட்காந்துருக்கான், முருகப்பெருமான் உட்காந்துருக்காரு, எப்படி ஆகும்? பிடிக்க மாட்டேங்க. ஐயோ பிடிக்கலே, மந்திரம் சொல்லி தீ பிடிக்கலன்னு சொன்னால் மன்னன் நம்மளை என்ன செய்வான்? உடனே என்ன செஞ்சாங்க? மண்ணெண்ணை ஊற்றி தீய மடத்துக்கு தீ வச்சிட்டாங்க. எரிஞ்சிச்சு. அடியார்கள் பார்த்தார்கள். உடனே அது அணைக்கிறதுக்கு பெரும் கஷ்டப்பட்டு அணைத்து கொண்டு இருந்தார்கள். ஞானசம்பந்தர் எழுந்து பார்த்தா என்ன விஷயம்னா, சமணர்கள் இப்படி தீ வைத்து விட்டு கொளுத்து விட்டு போய்விட்டார்கள். அப்படியா? உடனே தீ கொழுந்து விட்டு எரியுது. பார்த்தார். நெருப்பே, நீ போய் மன்னவனை போய் சேருக அப்படின்னார். நெருப்பே, நீ போய் மன்னவனை சேருக. எப்படி? செய்யனே ஆளவாய்மை ஐயனே, செய்யனே ஆளவாய்மைய ஐயனே,
அஞ்சில் என்று அருள் செய்யனை பொய்யராம் அவுணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக. பையவே சென்று நெருப்பு வேகமாக போச்சு. கொழுவும் சுடர், கொளுத்துதல் என்றானா பெரிய நெருப்பு. அதை என்ன செய்தார்? சுடராக மாற்றினார். ஞானசம்பந்தர் பெரிய நெருப்பை அவர் சுடராக மாற்றினார். விளக்கில் இருக்கு சுடர் மாதிரி. மெதுவாக போய் பையவே சென்று பாண்டியனுக்கு நீ போய் சேர் அப்படின்னு சொன்ன. பாண்டியன் நெருப்பாக போய் சேராத வெப்பு நோயாக சேர்ந்து அவனை துன்பு. உடனே போயிடுச்சு. போன உடனே அதிகாலையில் ரொம்ப ஐயோ வலிக்குதேன்னு ரொம்ப அலர்னா, வெப்பு நோய். உடனே மங்கையர்க்கரசி வந்து என்னங்க என்னாச்சு அப்படின்னா, வயிறெல்லாம் எரியுது தாங்க முடியலையே. அப்படியா, என்ன வயிறெல்லாம் எரியுது எதனால் அப்படின்னு சொன்னேன். உடனே அரசு வைத்தியர்கள், அரண்மனை வைத்தியர்கள் எல்லாரும் வந்து மருந்து கொடுத்து பார்த்தா சமண முனிவர்கள் இருந்தார்கள் 8 மணியில். அப்பொழுதும் நோய் நீங்கவில்லை. ஏன் நீங்கவில்லை? மயிர்படியை எடுத்து அப்படி மந்திரம் சொல்லி தடவுனா நோய் போயிடும். மயிர்படியை எடுத்து மந்திரம் சொல்லி தடவுனாங்க. அந்த மயிர்பீலி, மயில் தோகை சாம்பலா போச்சு. தண்ணீர் தெளிச்சாங்க, அது கோச்சிருச்சு. நீங்கள் இப்போ பக்கத்தில் நிற்க வேண்டாம் போ. இவர்கள் தான் தீ வைத்தது என்று மங்கையர்க்கரசிக்கு தெரிந்தது. ஏனென்றால் குலச்சிறையார் வந்து சொன்னார், இவர்கள் செஞ்சு விட்டார். மன்னா, இவர்கள் நெருப்பு வைத்து விட்டார்கள், அது இவனுக்கு தெரியுமில்லை. ஆதலால் அதுதான் இந்த வேலையை தந்திருக்கின்றது. இப்பொழுது நம் ஞான சம்பந்தர் அங்கே இருக்கின்றார், அவரை அழைத்து வந்தோமென்றால் நீங்கும் அப்படின்னு சொன்னார். ஞான சம்பந்தர் அழைத்து வந்தால் என்று சொன்ன உடனே அந்த திருநாமத்தை கேட்ட உடனே கொஞ்சம் வழி குறைந்தது. அந்த ஒளி இல்லையா, எவ்வளோ ஒளி, வழி குறைந்தது. அழைத்து வாருங்கள் போங்க அப்படின்னா மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் போனார்கள். பெண்களெல்லாம் புடைசூழ போனார்கள். திருமடத்தை பார்த்தார். உள்ளே அமர்ந்திருந்தார் யாரு? ஞானசம்பந்தர். வெளியே நின்று பார்க்கின்றாள். எப்படி இருந்தது அவர் காட்சி? ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனி கொழுந்தை வானத்தின் மிசையன்று மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனொக்க மலர் கொண்டு சீர்தொடுக்கும் செஞ்சடையார் காணத்தின் எழுபிறப்பை கண்குளிர கண்டார்கள். ஞானத்தின் வடிவம், நான்மறையின் உருவம். வானத்திலே ஒரு மதி வளர்ந்து கொண்டிருக்கின்றது திங்கள், இங்கே மண்ணிலே ஒரு மதி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. யாரு மதி? 16 கலைகளை கொண்டது சந்திரன். ஞானசம்பந்தரும் 16 வயது தான் வாழ்ந்தார். ஞானசம்பந்தர் வாழ்ந்தது 16 வயது. 16வது வயதில் திருமணம், 16 வயது திருமணம் நடந்துச்சு. அதனால் வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனொக்க மலர் கொண்டு செஞ்சடையார் தீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை 7 செய்யும் ஞானசம்பந்தன் தான். அவரை கண்டார்கள். கண்டு போய் முன்னால் உருண்டு பிறந்து அழுதார்கள். பாருங்கள் என்று அழைத்து கொண்டு சென்றார்கள். வர வேண்டும் என்று உடனே சென்று குலச்சிறையார் போய், மகாராஜா திருஞான சம்பந்தர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னான். திருஞான சம்பந்தர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன உடனே உடம்புல இந்த வயிற்றில் இருந்து வெப்பனை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. அந்த திருநாமத்தை கேட்ட உடனே குறையுது. நாமத்தின் மகிமை அதான். திருநாமம் நன்றாக மனசுக்குள்ளே சொல்லி மகிழ வேண்டும். போய் அழைத்து வாருங்கள், அரண்மனையிலிருந்து அழைத்து வாருங்கள். சமணர்கள் முனிவர்கள் நிறைய பேர் நின்னா, அரசு அந்த சிறுவன் வந்து போற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். வயிற்று நோயை அவன் மட்டும் நிற்கக்கூடாது, நாங்கள் நிற்கிறோம். உங்களால் தான் முடியலடா, பேசாமல் இருக்க. இல்லை, நான் இப்போ மந்திரம் பாருங்க. வயிற்றில் இடப்பாகம் பாதி பிரிச்சுட்டாங்க. பாதி பிரித்து இடப்பாகம் நாங்கள் குணப்படுத்துகின்றோம், வலப்பாகம் அவன் குணப்படுத்திட்டோம். ஆனால் ஒன்று, அரசே சமண மதத்தை காக்க வேண்டும். என்ன, ஒருவேளை அவனுடைய மந்திரத்தினால் உங்கள் உடம்பு குணமாயிற்று என்றால்
நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சமண மத முனிவர்களால் தான் குணமாயிற்றுன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறாங்க பாருங்க, இப்படிப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த சிறுவனுடைய மந்திரத்தினால் பாடலால் குணமானாலும் சமணர்களுடைய மந்திரத்தினால் குணமானதாக நீங்கள் சொல்ல வேண்டும். அது முடியாதா? அது முடியாது. எப்படி சொல்லுவேன்? வஞ்சக பூயெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஞானசம்பந்தம் வந்துட்டார், வரார், உடனே நவரத்னங்கள் பதித்த நாற்காலியை எடுத்து என் தலைமாட்டில் போட்டு ஞானசம்பந்தரை பார்த்தோன்னு பாதி வழி குறைஞ்சிருச்சு. பார்த்தோன்னு திருவூரத்தை பார்த்தோன்னு பாதி போய் அமர்ந்தார். உட்கார்ந்த உடனே நல்லா இருக்கீங்களா, இங்கே எந்த ஊர் விசாரித்தார். எல்லாம் முனிவருக்கு சும்மா இருக்கல. சமணன், யோ நீ சின்ன பையன், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை நூல்கள் வச்சிருக்கேன் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், வந்து குணப்படுத்த வந்து ஆயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். மங்கையர்க்கரசி கிட்டு நடுங்கி போனான். ஷோ முனிவர் போனான். ஞானசம்பந்தர், ஏம்மா இவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்க, என்னை பாலகன் என்று நினைத்து விட்டாயா? என்னை பாலகன் என்று நினைத்து பயப்படுகின்றாயா? இந்த ஈழர்களுக்கு நான் எளிவன் அல்லேன். மணி நேர் விழி மதரார் வழி திக்கு மாபெரும் தேவிகள். மானை போன்ற கண்களை உடையவுள் ஆதலால் அவளுக்கு மானி என்று பெயர். மானை போன்ற கண்கள். மானு திருதுன்னு முழிச்சது, இப்போ பயத்தை தெரிஞ்சுக்கிட்டா. ஆதலால் பாடன் வாயோடு பாடன் நீங்கிவன் என்று நீ பறிவெய்திடேன். யாரு? நான் என்னை பாலன் என்று பயந்துக்கிட்டு நீ பயந்துக்கிட்டு இருக்க. ஆனமாமலை ஆதியாய இடங்களில் பலர் அல்லல் செய். இந்த ஈனர்களுக்கு எளியனேன் அல்ல, ஈனர்களுக்கு எளியனேன் அல்லேன். ஏன்? அரண் நாமம், என் அரண் என் முன்னால் இருக்கின்றான், ஆனால் எளியனேன் அல்லேன் என்று. உடனே நீங்கள் ஆரம்பிக்க. அவன் சமணர்கள் இடது வயிற்றில் எல்லாம் மந்திரம் தடவியால் செஞ்சு பார்த்தாங்க, முடியவில்லை. அந்த இடது பக்கத்தில் இருந்த வழி தாங்க முடியவில்லை. பிரசாம் போங்க ஞானசம்பந்தரே, நேர் எனக்கு அருள் புரியும் என்ன. அவர் பாடின மந்திரமாவது நேரு, திருநீற்று பதியம். மந்திரமாவது நேரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே. ஆதலாலே இவ்வாறு பாடி அந்த பதியம் பாடி திருநீர் தடமுன்னு வலது பக்கம் கவனிங்க, வலது பக்கம் வழி இருந்தது, இடது பக்கத்துக்கு போயிடுச்சு. இடது பக்கம் யார்? சமணர்களுக்கு உடைய பகுதி. வலது பக்கம் அங்கே இடது பக்கத்துக்கு போயிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு. இங்கே வழி, இங்கே அமிர்தமாக இருக்குது, அங்கே விஷமாக இருக்குது, இங்கே இன்பமாக இருக்குது, அங்கே துன்பமாக இருக்குது. அடாடாடாடா, ஞானசம்பந்த பெருமானே, இப்படி ரெண்டு விதமாக இருக்கே, இப்படி இருக்கலாமா? இல்லை, அவர்களுக்கு அனுப்பி வச்சே அப்படின்னு சொன்னார். உடனே இந்த சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு பாடல் பாடினார், பதியம் பாடினார். இரண்டுமே சரியாகி அப்படி சேர்ந்தது. உடனே குணமாயிற்று. முனிவர்கள், சமண முனிவர்கள் யாரும் இங்கே நிற்கக்கூடாது, ஓடிப்போம். இனிமேல் சைவன்தான், இனிமேல் திருநீர் தான். ஆனால் திருநீர் பரப்பினாரை யார் பரப்பினது? மங்கையர்க்கரசி பரப்பினார். உடனே மங்கையர்க்கரசி ஞானசம்பந்தனுடைய திருவடிகளை விழுந்து வணங்கினா, அதை விட ஓடி வந்து அந்த கோன்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நின்றசீர் நடுமாறன், அந்த குழந்தையின் 10 வயசு குழந்தை, அது காலில் விழுந்து வணங்கினான். இனிமேல் செய்யும் தளிக்கும். பிறகு அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. புனல்வாதம் நடக்கும்போது பாடினார், வாழ்க அந்த நேர்வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக என்று தன் திருக்கரத்தால் கோன்பாண்டியனுடைய முதுகிலே
அப்படி தன்னுடைய திருக்கரத்தை கூணிலே வைத்தார். கூன்பாண்டியனுடைய கூன் நிமிர்ந்து விட்டது. அதனால் அங்கே புனல்வாதத்தின் போது தன்னுடைய கரத்தை கூன்பாண்டியனுடைய கூணலில் அப்படி கை வைத்தார். உடனே அவன் கூன் நிமிர்ந்தது, நின்ற சீர் நெடுமாறனாக மாறிவிட்டான். இதுதான். ஆதலாலே இந்த திருநீர் பரப்பி தமிழ்நாட்டு தென்னவர்களை பழி தீர்த்த ஒரு தெய்வ பாவையாகிய மங்கையர்க்கரசி ஞானசம்பந்தர் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் அந்த சீர்காழி பொய்கை கரையில் 3 வயதில் பால் கொடுத்தார்கள். பார்த்துப்பேன். 3 வயது குழந்தைக்கு சிவபெருமான் பார்வதி அம்மையே நம்ம பிள்ளைக்கு போய் பால் கொடு என்றோம். ஞானப்பால் கொடுத்தாள். இந்த கதையை, இந்த நிகழ்ச்சியை ஒரு அந்தனர் மங்கையர்க்கரசிக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றால் அவள் அப்படியே உருகிட்டாள். இந்த செய்தி கேட்டு, நான் சொல்கிறது 3 வயசாக இருக்கின்ற பொழுது செய்தி கேட்டு உருகிட்டாள். உருகினது அந்த மங்கையர்க்கரசி தாயாக மாறி அவள் கொங்கையிலிருந்து பால் சுரந்தது. அந்தணன் சொன்ன கதையை கேட்டு இது நான் சொல்ல, பிரபலிங்கிலியில் எழுதிய ஒரு சிவபுராசம் சொன்னார். இலை படர்ந்த பொய்கை இழத்தழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ முன்னின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த கோமகளோ சம்பந்தா இங்கு யார் உயர்ந்தார் சொல். உயர்ந்தவள் மங்கையர்க்கரசியா பார்வதி அம்மையா? 2 பேரில் யார் உயர்ந்தவர்கள்? அவன்னா என் வரலாற்றை கேட்டு மனம் உருகி தன்னுடைய மார்பகத்திலிருந்து பாலை சொரிய வைத்தாலே அவள்தான் உயர்ந்தவள். மங்கையர்க்கரசி தான் பார்வதி அம்மை காட்டிலும் உயர்ந்தவள் என்று அவ்வளோ அருமையாக சிவபுராஜ சுவாமியில் சொல்லியிருக்கின்றார். ஆதலாலே கேட்டு மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் கூறி முடிக்கின்றேன். வணக்கம். ஆறிரு தண்டோர் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுதை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள்